பெல் இங்க என்ன பண்ணுது? அதோ அங்க என்ன பிரியாணி கடை கிட்ட. இந்தாங்கம்மா 4 பார்சல் இருக்கு. அடிப்பாவி, சைவ பிள்ளைன்னு சொன்னாங்க, பிரியாணி வாங்கிட்டு போறா. மணி கூட என்ன கொண்டு போயிட்டு இருக்கு? ஏதாச்சும் காய்கறி வாங்கிட்டு போவோம்பா. காய்கறி பின்னாடி நான் என்ன போகுது? கறி இருந்தா போவோம். எப்பா அதுக்கு சுத்த சைவம்யா. ஏன் நீலவேணி பால்கோவா வாங்கிட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து மேல வா. கேட்டியா? பால்கோவாவா? அட முட்டப்பே, அங்க பிரியாணி கடையில பால்கோவா கிடைக்கும். எனக்கு தான் லெக் பீஸ். எனக்கு ஒரு கால், உனக்கு ஒரு கால். கட்டதடி. ஒரு கால் அம்மா பார்த்துட்டா மூக்கால அழ வேண்டியதா இருக்கும். கட்ட போடாம சாப்பிடு. நான் கால கெட்டு கோழி கால பிச்சு உதறானது பாரு. நான் சொன்ன நம்புனியா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏனுங்க இது என்ன வேணுங்க? நீங்க எப்படி மேல வரலாம்? நான் கட்ட போடுவேன். ஓடு, உங்க அம்மா வரட்டும். இந்த சிக்கன் பிரியாணி சீக்கிரட்லாம் தெரியட்டும். அடேங்க அப்பா, நீங்க லெக் பீஸ் தான் சாப்பிடுறீங்களோ? இதுல பிரியாணி பேரு பால்கோவா. ஏப்பா நீ மட்டும் இட்லிய சோறாக்கலாம், பீர மோராக்கலாம், இவங்க பிரியாணிய பால்கோவா ஆக்கப்படாதோ? ஒன்னத்தான். ஏய், வீட்டுக்கு தெரியாம இது எத்தனை நாளா நடக்குது? நான் 12th படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சேன கழுங்குன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா? ஒரு நாளைக்கு 2 பொட்டலம். ஒரு பொட்டலம் 40 ரூபானா ஒரு மாசத்துக்கு 2400 ரூபாய். 4500 ரூபாய் சம்பளம் வாங்க உன கல்யாணம் பண்ணிட்டு அவன் எப்படி சந்தோஷமா கூட நடத்துவான்? இது அவளை கட்டிக்க போறவன் கவலைப்படுற விஷயம் இல்ல. இதையும் ஃபீல் பண்றான். நான் ஒன்னும் தினம் சாப்பிடல. வாரத்துக்கு ஒரு நாள் தான், மாசத்துக்கு 4 நாள். 8 பொட்டலம் 320 ரூபாய் தான். பொண்டாட்டிக்காக மாசத்துக்கு 320 ரூபாய் செலவு பண்ணா குறைஞ்சா படுவீங்க? சம்பளத்தை என் கையில கொடுங்க, நான் குடும்பம் நடத்தி காட்டுறேன். சேம் ஃபீலிங். அதுவும் இல்லாம சனிக்கிழமை சாப்பிடாம விரதம் இருக்கு தெரியுமா? சனிக்கிழமை விரதம், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கட்டு கட்ட உடம்புக்கு என்ன என்ன நடக்குதுங்க? 2 பேரும் கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி பத்த மாதிரியே வரவு செலவு கணக்கு பாக்குறேன். நீ சொல்லிருச்சு. மாமா லெக் பீஸ். ஏய் மணி, இங்க வா. வா மணி, வா 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 வா. இங்க உனக்கு என்ன லெக் பீஸா கேக்குது? அதுவும் அங்கடம் பிரியாணி. போய் வர சொல்ற புழுகு மணி. கோபப்பட்டா கோவில் மணி, போட போற கோல மணி. நான் பங்காளி மணிய வச்சே மணிக்கு மணி அடிக்கிற. அம்மா, மாட்டு கழுத்துக்கு ஒத்த மணி, மாமியார் கழுத்துக்கு ரெட்ட மணி. கீப்பருக்கு போடுறா முத்து மணி, கீழே விழுந்தா சங்கு மணி. குழந்தை காலுக்கு கொலுசு மணி, ஜெயில அடிச்சா பூவா மணி. நடிகர் திலகம் நடிச்சது ஆலய மணி. கிளம்புறேன்டா. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் வாடி வா. எங்கே ஏன் ஜோடி என கூவுவதே கண்மணி கண்மணி. என்ன? ஆமா, எல்லா பாட்டும் பாடுவியா? உனக்கு என்ன பாட்டு வேணும்? குணாவுல குகைக்குள்ள கமலஹாசன் பாடுவார்ல, ஆமா, அந்த பாட்டு பாட தெரியுமா? இப்ப பாரு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சவிக்கமா நான் சவிக்கமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கருத்தாச்சு, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, உன்னை பார்க்கும் போது கவிதை அருமையா கொட்டுது, ஆனா அதை எழுத நினைக்கிற 1 2 3 வாங்க வாங்க, உங்களுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். சாதாரண காது குத்து விழாவுக்கு காரணிப்பி இவ்வளவு பிரம்மாண்டமா திருவிழா மாதிரி நடத்துறது உலகத்துல ஒரே ஆள் நீதாயா சுப்பியா? ஆமா, யார் காது குத்தணும்? எங்க ஆத்தாளுக்கு. ஆத்தாளுக்கா? ஆமா. என்ன வயசு? 70. 70? ஆமா, சின்ன வயசுலயே மூக்கு குத்தணும்னு ஆசைப்பட்டாங்க, முடியல, அதான் இப்ப குத்துறோம். தன்னுடைய தாய் மூக்கு குத்துறோம்னு ஆசைப்பட்டத அவளுக்கு 70 வயசு ஆனாலும் நிறைவேற்ற நினைச்சு துடிக்கிற பத்தியா? நீ சாதாரண மகன் இல்லப்பா, தாய்க்கு தலைமகன், தாய் சொல்லை தட்டாதவன், தாயை காத்த தலையன் நீதானையா. கொஞ்சம் ஏன் குத்த குத்திக்கிறேன். நல்ல நேரம் முடியுதுக்குள்ள வாப்பா. நல்ல நேரம் முடிய போதும். யாருக்கு மூக்கு குத்தணும் சொல்ல நீ? ஏண்டா புணத்து குத்துறக்கான நீ கூட்டி வந்தீங்க? பணம் சொல்றேன். ஏய், புணத்தை புணம் சொல்லாம வேற எப்படி சொல்றேன்? வாடா குத்தா. என்ன மாமா, கோயிலுக்கு வரமாட்டேன்ட்டு இப்ப வந்துட்டீங்க? என்ன வந்துட்டீங்க? இல்ல, காலையில வரமாட்டேன்னு சொன்னீங்களே. என்ன சொன்னீங்களே? இல்ல மாமா. என்ன இல்ல மாமா?
ஆமா என்ன மாமா என்கிட்டே வா என்ன என்கிட்ட என்ன மாமா என்ன மாமா அத்தியா என்ன ஐயா அத்தி. என்ன ஆத்தி ஆஹா என்ன ஆஹா அஞ்சம். ஏய் போட்டனா சாமியை கும்பிடுறா என்ன ஜாமியை கும்பிடுறா என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஒண்ணுமில்ல ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா 5000 ரூபாய் காணாமா ம். எப்ப நேத்து ராத்திரி என்ன மாமா 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது அறிவில்லை உங்களுக்கு எடுத்தவன் யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசு வாங்க வேண்டியதானே என்ன சொந்தக்கார பயிலா இருக்கு அத கொஞ்சம் யோசனை என்ன பண்ணு. பெரிய சொந்தம் கலாணிப்பட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அதிக மாமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கிற ஓடணும் நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை ஏய், நான் தான் மாமா இருக்கேன் நான் தான் மாமா இது ஏன்டா முதல்லயே சொல்லல அது மாமா சும்மா தமாசா இழுத்து பார்த்தேன் ஆ. முடியல சரி எடுத்த பணத்தை என்ன பண்ணன அதான் 5000 ரூபாய்க்கு வெள்ளி வாங்கினேன் ஆ. அதுல ஒரு சின்ன சிக்கல் ஆயிப்போச்சு என்ன சிக்கல் ஏதியா சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சனை கொடுத்து விட்டது இந்த பாரு 50000 ரூபாய் வெள்ளி 5000 ரூபாய்க்கு தரேன் நம்மளுக்கு வேண்டாப்பா போலீஸ் கேஸ் ஆயிப்போச்சு சிக்கல் ஆயிப்போம் போ ஓ அதுக்கு பயப்படுறியா ஆ. நான் வித்தேன்னு எழுதி தரேன் நீ வாங்கினேன்னு எழுதி கொடு அப்படியா ஆ. இதுவும் கரெக்ட் தான் எழுதி கொடு அப்புறம் என்னந்தா என்ன எழுதிய வச்சிருக்க உங்க கடைக்காரங்க பூரா அப்படித்தானே கேக்குறாங்க கேக்குறாங்களா ஆமா. நம்ம வியாபாரி அப்புறம் புத்திசாலியா கையெழுத்த போடு பணம் இத வாங்கி 5000 வாங்கிக்க இப்படி கொட 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 கொண்டாங்க இந்தா பிடிச்சுக்க செங்கல் கேனப்ப. இது அதுக்கு ஏமாந்ததுக்கு அப்ப சரி திருடிட்டு போன பணத்துல ஏதோ மாப்பிள பொழைச்சேன்னா விட்டுருக்கலாம் அத விட்டுட்டு ஒத்த செங்கல 5000 என்றா கை வாங்குற நீங்க ஒண்ணு ஏய், இல்லம்மா. ஏய் நில்லு மாமா, நிக்க. ஏய் நில்றா ஐயோ. ஏய், ஐயோ, இப்படி வா. தமாஷ் பண்ணுவாங்க. ஏய் நில்றா ஏய், மாமா. ஏய், கேனப்ப. ஏய், பா செத்து போயிட்டாங்க நீலவேணி ஏண்டி செல்ல வெயில நிக்கிற உனக்காக காத்துட்டு இருக்கேன் எனக்காகவா என்ன விஷயம் என் கம்மல் அந்த டேங்க்ல விழுந்துடுச்சு கொஞ்சம் எடுத்து தரியா உன் கம்மல் இந்த டேங்க்ல வந்துச்சா உனக்காக இது என்ன நடு கடல்ல கூட குதிப்பேன் இப்ப பார் பார். எடுக்காம விட மாட்டேன் நீலவேணி என்னையா ரொம்ப நார்தா இது எங்க வீட்டு செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்கா சரி பரவாயில்ல நம்ம டேங்க் தானே என்ன நாத்தம்டா சாமி இதெல்லாம் தொழில் ரகசியம் நம்ம தங்கம் பண்ண அலசுற மாதிரி அலசி உன் தோட எடுத்து வேற மாத்தி எடு, எடு. ஐயா, 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 ஐயா. அப்பாடா, கடைசி வாரி இதத்தான் நல்லா அலசணும் எப்படி நொட்டி சுத்தமாயிருச்சா ரொம்ப தேங்க்ஸ்யா எடுக்கவே இல்ல அதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்ற அதான் எடுத்துட்டிய எத சாக்கடைய இப்ப தோடு இதோ கதறாதயா 10 நாளா சாக்கடை ஒரே அடப்பு கார்பரேஷன் காரனை கூப்பிட்டா அவன் 50 ரூபாய் கேக்குறான் அதான் உன்னை கூப்பிட்டு கம்மல காணும் சின்ன பிட்டு போட்ட ஆனா நீ ரொம்ப ஃபாஸ்டியா சீக்கிரமா அடப்படுத்துட்டா நல்ல பையன் அடி பாவி சண்டாளி நம்மளை காட்டி கக்கு சல்ல வச்சுட்டாளையா நீலவேணி என்ன எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் என்ன ரெண்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்பயும் உன் வீட்டு வாசல்ல தலை விரிச்சு போட்டு ஆடுவேன் அப்ப நீங்க கூட ஆடுனது பாடுனது பேசுனது சிரிச்சதெல்லாம் பொய்யா பொய்யினே வெச்சு ஐயா ம்? ஐயா என்னை வா கட்டிக்கிற மாட்டேங்கிற உன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலியை இவகலத்துல கட்டி இவளை என் பொண்டாட்டி ஆக்குறேன் கவலைப்படாத 40 ஏக்கர் இங்க பெரிய பாட்டு இருக்கு அது உன் பேருக்கு ஸ்ட்ரைட்டா மாத்து பாவி மனுஷா அவசரப்பட்டு அந்த பிச்சைக்காரி கழுத்துல தாலியை கட்டிட்டு நான் மனசார உன்னதாயா காதலிக்கிறேன் நிஜமா? அப்படின்னா என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு சத்தியமா ஆ? இதுக்கே கவலைப்படுற ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா தாலி திருப்பி கொடுத்துட்டு போறான் இந்தமா 10 ரூபாய் வச்சுக்கு தாலியை கொடு என்னையா சொன்ன தாலினா உனக்கு என்ன கேலியா போச்சா ஒவ்வொரு பொண்ணுக்கு அதாயா வேலி அதுலயும் நான் தமிழ்நாட்டு பிச்சைக்காரி மரியாதை வந்து என் கூட குடும்பம் நடத்தியா வாயா அண்ணன் மாமா பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் ஓடி என்ன நடந்தது என்னாச்சு தாலியை கட்டிட்டு ஏமாத்த பாக்குறாரு தாலியை கட்டிட்டு ஏமாத்த பாக்குறடா பிச்சைக்காரன் அவ்வளவு காலம் போச்சு அவனுக்கு இருடா, டேய், 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 இருடா, டேய், 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 தெரியாம.